சரத்குமார் தமது ஆதரவாளர்களுடன் நாளை சென்னை தீநகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தற்பொழுது அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? கூடுதல் விவரங்கள். அருணேஷ், கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனது சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு சரத்குமார் அவர்கள் பாஜகவில் இணைந்திருந்தார். பாஜகவில் இணைந்த உடனேயே அவருக்கு அந்த 2000 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவர் அதில் 3வது இடம் பிடித்தார். இந்த நிலையில்தான் சரத்குமார் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தனக்கும் அந்த முக்கிய பொறுப்புகள் வழங்க வேண்டும், அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதி தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று பாஜக தலைமைக்கு அவர் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை தமிழக பாஜக பொருட்படுத்தவில்லை என்றும் தற்போது வரை அவருக்கான அந்த பொறுப்பு எதுவும் முக்கிய பதவி வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்துதான் தன்னை கட்சியில் இணைத்தார்கள். ஆனால் தற்பொழுது அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு அவரிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக சரத்குமாரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அது வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தன்னுடைய தொடர்ந்து பாஜகவில் பயணிப்பதா அல்லது மாற்று முடிவு எடுப்பதா என்பது குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். நாளைய தினத்தில் 4 மணி அளவில் சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இந்த ஆலோசனையை அவர் மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. சரத்குமார் தமது ஆதரவாளர்களுடன் நாளை சென்னை தீநகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தற்பொழுது அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம்? கூடுதல் விவரங்கள். அருணேஷ், கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனது சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு சரத்குமார் அவர்கள் பாஜகவில் இணைந்திருந்தார். பாஜகவில் இணைந்த உடனேயே அவருக்கு அந்த 2000 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவர் அதில் 3வது இடம் பிடித்தார். இந்த நிலையில்தான் சரத்குமார் தொடர்ச்சியாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தனக்கும் அந்த முக்கிய பொறுப்புகள் வழங்க வேண்டும், அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதி தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று பாஜக தலைமைக்கு அவர் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை தமிழக பாஜக பொருட்படுத்தவில்லை என்றும் தற்போது வரை அவருக்கான அந்த பொறுப்பு எதுவும் முக்கிய பதவி வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்துதான் தன்னை கட்சியில் இணைத்தார்கள். ஆனால் தற்பொழுது அதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு அவரிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக சரத்குமாரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அது வழங்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தன்னுடைய தொடர்ந்து பாஜகவில் பயணிப்பதா அல்லது மாற்று முடிவு எடுப்பதா என்பது குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். நாளைய தினத்தில் 4 மணி அளவில் சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இந்த ஆலோசனையை அவர் மேற்கொள்வார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.